ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எஸ்கேஎம் ஆடியோஸ், நான் உங்கள் சதீஷ்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கும், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். பவர் கட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இது கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சு ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் 2 8 இன்ச்சு, அப்புறம் 2 6 இன்ச்சு, அப்புறம் ஒரு ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை 2 4 இன்ச்சு போட்டுக்கலாம். என்ன கான்செப்ட் வேணாலும் போட்டுக்கலாம். 8 இன்ச்சு வரைக்கும் தாங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு மட்டும் கேட்காதீங்க. ப்ரைஸ் கேட்குறவங்க வாங்க மாட்டேறீங்க. சும்மா கேட்டுட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் உட்காந்துருக்கீங்க. கேட்குறதுனால எந்த விஷயமே கிடையாது. ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10,000 ஆனாலும் சரி, 15,000 ஆனாலும் சரி, ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தான் பண்ணணும். கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கம்மியாக கிடைக்காது. காசுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருக்கும். 10,000க்கும் கிடைக்கும், 5,000க்கும் கிடைக்கும், 7,000க்கும் கிடைக்கும், 8,000க்கும் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி சட்டை வந்து 7,500 இருக்குது, 8,500 இருக்குது, 9,500 இருக்குது, 15 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது. நிறையா டைப் இருக்குது, நிறையா மாடல் இருக்குது. பவருக்கு தகுந்த மாதிரி வரும். தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணி கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது என்ன ரேட்டு, அது என்ன ரேட்டுன்னு யாருக்கிட்டையுமே கேட்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், யாருக்கிட்டையுமே இது என்ன ரேட்டுன்னு கேட்காதீங்க. அதில் எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் 10,000 தான் சொல்லுவாங்க, 5,000 தான் சொல்லுவாங்க, 8,000 தான் சொல்லுவாங்க. இதில் தான் எங்கே இருந்தாலும் சுற்றி வந்துட்டு இருக்குமே தவிர, ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செட்டு ஒன்று நல்லா எங்கே நீங்கள் கேட்குறதுக்கு நல்லா இருக்கோ, ரிசல்ட் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட் எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு 100 கடைக்கு ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்டுகிட்டே தான் இருக்கலாம். உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வாங்கிடுவாங்க, வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல மாடல் கிடைக்க வேண்டிய மாடலை மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. கம்மி பட்ஜெட்டில் கிடைச்சிதுனாக்கா அந்த பட்ஜெட்டுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். காசுக்கு அந்த பொருள் தான் வரும். ஏன்னா ஒரு ஆள் உட்காந்து ரெடி பண்ணி வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து வேலைக்கு போனால் எவ்வளோ சேலரி கிடைக்குமோ அந்த சேலரி இதில் சம்பாதிக்கணும்